ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இங்கே சர்ச்சுக்கு வர்ற வழியில் உங்களுடைய போதகர் அண்ணங்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். முதலாக காலையில் 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி எடுக்கக்கூடிய உங்கள் திருச்சபை தான். அதே போல் நீங்களும் கிளம்பி வந்திருக்கீங்க. உங்களுடைய ஆர்வத்துக்காக, அர்ப்பணிப்பிற்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நேற்று படிக்கும்போது அன்பின் துவக்கத்தை குறித்து படித்தோம். அதாவது ஒரு பரிசேயன் ஆண்டவரை விருந்துக்கென்று அழைத்திருந்தான். ஆனால் அதே நேரத்தில் அவன் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை, ஆண்டவருடைய அன்புக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு பாவியான ஸ்திரீ அதே வீட்டுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டாள் என்பதை குறித்து படித்தோம். இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய காரியம் அன்பின் தடுமாற்றம், எ ஷேக்கிங் லவ், எ ஸ்டார்டிங் லவ் பற்றி படித்தோம். அடுத்து ஷேக்கிங் லவ், அன்பிலே தடுமாற்றம் வர முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வி. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு அவரை வாழ்க்கையின் கடைசி வரை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம். அப்படி தீர்மானிக்கும் போது தொடர்ந்து அவ்விதமாக பின்பற்ற முடியுமா, அல்லது வழியிலே அசைவுகள் அல்லது தடுமாற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டான்னு சொல்லி பார்க்கும்போது வேதாகமும் வாய்ப்பு உண்டு என்று சொல்கிறது. வேதத்தை சரியாக புரிந்து கொள்வோமானால் நம்மால் அந்த சூழ்நிலையையும் தாண்டி வாழ முடியும். அதற்கு முன்பாக ஆண்டவரை நேசிக்கிறேன் சொல்லும்போது முதலாவது அவரை நேசிக்க வேண்டும், இரண்டாவது மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அவரை நேசிக்கிறோம் என்பதற்கு அளவுகோல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வசனம் நாம் மனதிலே நிறுத்த வேண்டிய வசனம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவம் வசனத்தை விட்டு விலகி போயிட்டு இருக்கு. மணிக்கணக்காக ஆண்டவரை நின்று கையை தூக்கி ஆராதிப்பதன் மூலமாக நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது ரொம்ப எளிது. இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் என்னை நேசிப்பீர்களானால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேனோ அதன் அடிப்படையிலே வாழுங்கள். அதான் வேதவசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சீஷத்துவம். அதுதான் தேவனுடைய அன்பு. இப்போ நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி வரும்போது அவர்கள் நமக்கு எவ்வளவு பொருட்களை கொடுத்தாலும், இன்னும் அநேக காரியங்களை செய்தாலும், நம்முடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அளிக்காவிட்டால் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்மை மதிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள் சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் இருக்கு ஒரே ஒரு அளவுகோல் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இன்னைக்கு காலையில் நமக்கு தெரிந்த வசனங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் எழுதிட்டு, அடுத்த பக்கம் எந்தெந்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கை கொள்ளுகிறேன் சொல்லி டிக் பண்ணிகிட்டே வந்தால் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நம்முடைய விடைகள் சரின்னு சொல்லி இருக்கும்னு யோசித்து பார்க்கலாம். ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் விதமாக சொன்னாங்க, சண்டே ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கும்போது எந்த பிள்ளைகள் வசனத்தை சரியாக எழுதுகிறார்களோ அவர்களுக்கு மார்க் உண்டு. அதே போல ஆண்டவர் நமக்கு டெஸ்ட் வைக்கும்போது யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் மார்க் உண்டு. வசனம் மனப்பாடமாக தெரியலாம், நல்லது. ஆனால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு ஒரு சீஷனுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் அன்பின் ஆரம்பம் ஆரம்பிக்கிறது. எங்கே ஆரம்பிக்கிறது? யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரம். யோவான் 1வது அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை விட ஒரு 6 மாதத்துக்கு மூத்தவராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அவருடைய அழைப்பு வித்தியாசமான அழைப்பு. வனாந்தரத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் அறிவிக்கக்கூடிய மனிதனாக இருந்தார். அப்படி இருக்கும்போது
ஒரு பெரிய கூட்டம் அவரை பின்பற்றுகிறது. அப்படி இருக்கும்போது மேசியா வந்துவிட்டார். மேசியா யோவான் ஸ்நானங்களிடத்துல ஞான ஸ்நானம் எடுத்த உடனே இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்துகிறார் யோவான் ஸ்நானகன். அவர் இவ்விதமாக அறிமுகப்படுத்தும் போது மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக சென்று விடுவார்கள் சொல்லி பயப்படல. அவருடைய வாழ்க்கையின் ஒரே ஒரு நோக்கம், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியுள்ளவன் அல்லன்னு சொல்லுகிறார். அவ்விதமாக அறிமுகப்படுத்தும் போது அவரை ஒரு கூட்ட மக்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். இந்த 38ஆம் வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு பின்னாலே 2 பேர் போகிறார்கள், யோவானுடைய சீடர்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். ஏன் விதமாக கேட்கிறார்? அன்றைக்கு உள்ள மக்கள் எதிர்பார்த்தது ஒரு பெரிய புரட்சியாளரை எதிர்பார்த்தார்கள். யூத சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திற்கு கீழே இருந்து, ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனத்துக்கு கீழே இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கக்கூடிய ஒரு செலோத்தேலப்பட்ட சலட் சொல்லி அன்றைக்கு இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பை போல ஒரு தலைவர் எழும்பி எங்களை விடுதலையாக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறாங்க. ஒருவேளை இவர்கள் அந்த அடிப்படையில் தன்னை தேடுகிறார்களா அல்லது உண்மையாகவே மேசியாவை தேடுகிறார்களா என்ற அர்த்தத்தில் என்ன சொல்கிறார்னா, 39வது வசனம், வந்து பாருங்கள் என்றார். வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, நீங்க வந்து பாருங்க, என்னை பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வாழ்க்கை இருந்தது. உடனே அவங்க போய் அவரை சந்திக்கிறார்கள், அவரோடு தங்குகிறார்கள். என்ன நடக்குதுன்னா, நம்ம முதலாவது வாசிக்க கேட்ட வசனம் 40வது வசனம். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். 41வது வசனம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அந்திரேயாவை தொட்டுவிட்டது. அந்திரேயாவுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஒரு நாள் தான் சந்திக்கிறாங்க. சந்தித்து விட்டு தன்னுடைய சகோதரனாகிய சீமோன் பேதுருவிட்ட வரார். வந்து என்ன சொல்றாரு, நாங்கள் மேசியாவை கண்டோம் சொல்லுகிறார். மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறார். வேதத்தில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மேசியா என்பது எபிரேய வார்த்தை. மேசியா என்பது எபிரேய வார்த்தை. கிறிஸ்து என்பது கிரேக்க வார்த்தை. மேசியா என்பது எபிரேய வார்த்தை, கிறிஸ்து என்பது கிரேக்க வார்த்தை. என்ன அர்த்தம்? அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்ன அர்த்தம்? தேவனுடைய திட்டத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர், வேறு பிரிக்கப்பட்டவர். மேசியா என்று சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களை, முழு உலகத்தையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மேசியா. இதை அவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே இவர்கள் போய் தங்குகிறார்கள். தங்களுடன் என்ன நடக்குது? 42ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். கூட்டிக் கொண்டு வருகிறார். வந்தவுடனே முதல் சந்திப்பில் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, சீமோனே, நீ இனிமே பேதுரு என்று அழைக்கப்படுவாய். பேதுரு என்ற வார்த்தைக்கு கேபா என்பதற்கு என்ன அர்த்தம்னா, ராக்குன்னு சொல்லி அர்த்தம், பாறை என்று அர்த்தம். சீமோனே, என்னிடத்தில் வந்து நீ என்னை சந்தித்திருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது என்று சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் அன்றைக்கு பேதுருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். விளைவு அன்பு அன்றைக்கு துவங்குகிறது. மறுபடி நம்ம படிக்கக்கூடிய காரியம், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவரை நேசிக்க முடியாது, அவரை பின்பற்ற முடியாது, என்ன முயற்சி எடுத்தாலும் முடியாது. இதற்கு வேறு சில வசனங்கள் நமக்கு சான்று பகர்கிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம்
63வது 64வது வசனங்களை வாசிக்கிறேன். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானோ? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை ஏன் இயேசு கிறிஸ்து அங்கே பேசுகிறார்? மேசியா என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது அர்த்தம். இன்னொரு அர்த்தம், யூதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அர்த்தம் சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் என்பது அர்த்தம். ஆகவே பேதுரு இயேசு கிறிஸ்துவை போதகராக அல்ல, தீர்க்கதரிசியாக அல்ல, தேவனுடைய குமாரனாக, மேசியாவாக ஏற்றுக்கொண்டார். விளைவு, அவர் பாறையாக மாற்றப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பயணம் ஆரம்பமாகி இருக்கிறதா என்பதை மறுபடி யோசித்து பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 16:16. ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஏன் அவங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். அல்லது அவர்களுடைய புகழ்ச்சியை விரும்பி ஆண்டவர் கேட்டாரா? இல்லை. தன்னுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு சின்ன பையன்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறாங்க. சின்ன பையனா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிப்பான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்துவ உனக்கு எதுக்கு பிடிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? நான் என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார். திருப்பியும் கேட்குறாங்க, ஏன் இயேசு கிறிஸ்துவ உனக்கு பிடிக்கும்? எனக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பார். எங்கள் அப்பா கூட கொடுக்க மாட்டார், ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பார். அவனை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்து சப்ளையர், என்ன கேட்டாலும் கொடுக்கிறவர். இன்னைக்கு ஒரு சிலர் வச்சுருக்காங்கல்ல, பிரச்சனைகள் வரும்போது மாத்திரம் அவரை தேடுவது, வாழ்க்கையில் தேவைகள் வரும்போது மாத்திரம் தேடுவது, மற்ற நேரத்தில் கண்டுக்கவே மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் எதற்காக அவரை பின்பற்றுகிறார்கள் என்ற அடிப்படையில் அவர் கேட்கிறார். அவங்க பதில் சொல்கிறாங்க. 14ஆம் வசனம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். மக்களுடைய கருத்துக்களை சீஷர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். நீ சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய கருத்து இருக்கு. அவர் மனிதர் என்ற கருத்து உண்டு, மகான் என்ற கருத்து உண்டு, அற்புதங்களை செய்கிறவர் என்ற கருத்து உண்டு, ஆசீர்வதிக்கிறவர் என்ற கருத்து உண்டு. அது கேள்வி இல்லை. சீஷர்களாகிய நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? 15ஆம் வசனம். உடனே சீமோன் வேகமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். அன்பின் துவக்கம் எங்கே ஆரம்பிக்கிறது? அவரை மேசியாவாக, ஆண்டவராக அறிந்து வைத்திருந்தார் இந்த பேதுரு. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், 17ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். சீமோனே, நீ பாக்கியவான். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராம் நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் நாம் யார் தெரியுமா? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அடிக்கடி நம்ம என்ன யோசிக்கிறோம்? உலக மக்களுக்கு இருக்க மாதிரி பணம் நம்ம கிட்ட இல்லை, செல்வம் இல்லை. இதே மதுரையில் தியாகராஜர் என்ஜினியரிங் காலேஜில் ஒரு ஜெபக்குழு நடத்துறதுக்காக என்னுடைய நண்பர் ஒருவர் போயிருந்தார். அப்போ நான் இங்கே ஈயூவில் ஊழியராக இருந்தேன், புதூரில் தங்கியிருந்தேன். இந்த தம்பி ஒரு டவுன் பஸ் எடுத்து அங்கே போய் இறங்கின உடனே மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய திருச்சபை, பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை, அந்த சபையிலேருந்து அங்கே ஒரு பையன் வந்தான், அந்த காலேஜில் படிக்கிற பையன். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? என்னண்ணே கர்த்தருடைய ஊழியக்காரர் இப்படி வந்து இறங்குறீங்க, நீங்கள் வரும்போதே என்ன செய்யலாம், இன்னைக்குள்ள மாடர்ன் பைக்கில் வரலாம். இல்லை தம்பி, நான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இந்த டவுன் பஸ்ஸில் வந்தேன். இல்லைண்ணே, நீங்கள் என்ன செய்யுமா செய்கிறீங்க, இந்த வர்ற வாரம் ஃபுல்லாக அறிக்கையிடுறீங்க. என்ன அறிக்கையிடுறீங்க?
அடுத்த வாரம் ஜெபக்குழுக்கு வரும்போது நான் மாடர்ன் பைக்கில் வருவேன். என்னண்ணே பையை போட்டிருக்கீங்க? பை பாருங்கண்ணே, இருக்கையிலே பயங்கர காஸ்ட்லியாக வாங்கி போட்டு காலேஜ் ஸ்டூடெண்டே பார்த்தா நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த பை இருக்கலாம். இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி மாறிடுவீங்க? விசுவாச அறிக்கை, விசுவாச அறிக்கை. நான் கோடீஸ்வரனாக மாறிவிடுவேன்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கோடீஸ்வரனாக மாறிவிடுவீர்கள். விசுவாச அறிக்கை, அந்த திருச்சபையுடைய பெயரே அப்படிதான் இருக்கு. கூட்டம் எக்கச்சக்கம் போகுது, நிறைய பஸ்ஸில் கூட்டம் போகுது. ஏற்கனவே 10-15 பஸ்ஸில் வச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டம் போச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்படிலாம் பேசுனா என்ன சொல்லிடுவாங்க? பொறாமையில் பேசுகிறோன்னு சொல்லிடுவாங்க. பொறாமை இல்லை. மக்கள் யோசிப்பது தாங்கள் பணம் அதிகமுடையவர்களாக இருந்தால் பாக்கியவான்கள் நினைக்கிறாங்க. தாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடந்துவிட்டால் பாக்கியவான்கள் நினைக்கிறோம். ஆனால் வேதாகமம் சொல்வது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே பிதாவானவர் நம்மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னுடைய தகப்பனார். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான சிலாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவனுடைய மகளாக என்னை மாற்றியிருக்கிறார். என்னைக்காக நம்ம ஆண்டவருக்கு அதற்காக நன்றி சொல்கிறோமா? உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கிறிஸ்து அவர் எனக்கு இருந்தா போதும். நல்ல பாடல் உண்டு இல்ல, இயேசு போதுமே, இயேசு போதுமே. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் இயேசு போதுமே. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் கண்ணை மூடும் போது நாம் இந்த உலகத்திலிருந்து எதையுமே கொண்டு போவதில்லை. நித்தியமாக அவரோடு வாழுவோம். அப்போ பணம் சேர்க்கிறது தப்பு கிடையாது. அதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுவது தவறு. உலகத்துடைய பார்வைக்கு பைத்தியகாரத்தனமாக தான் இருக்கும். ஆனால் சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய பிதா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா வெளிப்படுத்தினார். நல்ல ஒரு ஆரம்பம் யாருடைய வாழ்க்கையில்? சீமோன் பேதுருடைய வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறது. நண்பன் அறிமுகப்படுத்துகிறார், இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார், அவரை விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறார். அவருக்குள்ளே தேவனுடைய அன்பு ஆரம்பிக்கிறது. அந்த அன்பு அடுத்த படிக்கு செல்கிறது. அன்பிலே முன்னேற்றம். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மன்னிக்கலாம். யோவானுடைய அழைப்பு. ஆண்டவர் அந்த கடல் கரை வழியாக சென்று கொண்டிருக்கும் போது பேதுருவையும் அவருடைய நண்பர்களையும் சந்திக்கும் போது அவர்கள் மீன் பிடித்துவிட்டு வலையை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? அவரை பின்பற்றுவதற்காக அழைக்கிறார். அழைத்த உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ரெஃபரன்ஸ் மத்தேயு 6வது அதிகாரம், மன்னிக்கலாம், மத்தேயு 4வது அதிகாரம். நான் லூக்கான்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மத்தேயு 4வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரனான அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டார். தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருந்தவர்கள், சோம்பேறிகள் கிடையாது, தங்க வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. மீன் பிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான காரியம். செஞ்சுட்டு வலைகளை அலசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 19ஆம் வசனம், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்.
உங்களுடைய வாழ்க்கையில் வேறு ஒரு நோக்கத்தை கொடுக்கிறேன், என்னை பின்பற்றுவதற்கு நீங்கள் ஆயத்தமான்னு சொல்லி கேட்கிறார். என்னை பின்பற்றுங்கள்ன்றது அன்றைக்கு உள்ள தத்துவ ஞானிகளுடைய முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? என்னுடைய கொள்கைகளை நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த கொள்கைகளை பின்பற்றுவீர்களானால் நான் உங்களை இவ்விதமாக மாற்றுவேன் சொல்லி அன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தத்துவ ஞானிகள் தான் சொன்னாங்க. ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்கிறார்னா, என்னை பின்பற்றுங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். இதுவரை மீன் பிடிக்கக்கூடிய உங்களை மனிதர்களை நித்தியத்திற்கு என்று சொந்தமாக்கும்படி அழைக்கிறார். உடனே பாருங்களேன் 20ஆம் வசனத்தில், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், கீழ்ப்படிதலிலே தேவனோடு உள்ள உறவு வளருகிறது. பழைய ஏற்பாடு நம்ம படிக்கிறோம். ஆதியாகமும் 12வது அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவருடைய அழைப்பு ஆபிரகாமுக்கு வருகிறது. என்ன அழைப்பு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏற்கனவே அழைப்பு வந்தது, ஆபிரகாம் கீழ்ப்படியவில்லை. 2வது முறை வாய்ப்பு கிடைக்கும் போது தேசத்தையும் இனத்தையும் விட்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டான். அவர் கீழ்ப்படிந்தார். எங்கே போவது என்று தெரியாவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். ஒரு ஹாலிவுட் மூவி இருக்கு, அதில் அந்த ஆபிரகாமுடைய படத்தை அழகாக எடுத்திருக்காங்க. அந்த மூவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, டப் பண்ணியிருக்காங்க. ஆபிரகாம் சாராள் அப்படியே கிளம்புவாங்க. உடனே சொந்தக்காரங்களாம் பார்க்குறக்காக வருவாங்க. இப்போ நம்ம ஊரில் பல வருடம் குடியிருக்கிறோம், இங்கேருந்து கிளம்பி வேறு ஊருக்கு போனால் சொந்தக்காரங்களாம் வருவாங்கல்ல, வந்து கேட்குறாங்க, ஆபிரகாம் எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆபிரகாம் என்ன தெரியாமல் பதில் சொல்லுவார், எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஊரில் ஒருத்தர் கிளம்பி போகிறாரு, எங்கே போகிறீங்கன்னு கேட்குறீங்க, எங்கே போகிறேன்னு தெரியாதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது, சரியா? ஆண்டவருடைய கிருபையில் தூத்துக்குடிக்கே பஸ்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் பிரயாணம் பயங்கர கஷ்டம். மெசபட்டோமியாவிலேருந்து கானான் தேசத்துக்கு, பாலஸ்தீனா தேசத்துக்கு அவர் வரலும். ஆனால் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருந்தும் அவன் புறப்பட்டு போனான். பலியிடப்பட்டு ஈசாக்கு மரித்தாலும் அந்த மகனை மறுபடி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு பலியிட துணிந்தார் ஆபிரகாம். அப்போ கீழ்ப்படிதல் அன்பின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைகிறது. இந்த சீஷர்கள் ஆண்டவரை ஏற்கனவே சந்தித்தவர்கள், மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரை நம்பி, வலைகளை நம்பி அல்லது தாங்கள் வைத்திருந்த பணியை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றுகிறார்கள். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில அன்பிலே வளர வேண்டுமானால் கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு 2 விதமான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. என்ன கிறிஸ்தவர்கள் தெரியுமா? இது அளவுக்கு எனக்கு கீழ்ப்படியலாம், ஒரு எல்லை வச்சிருப்பாங்க. நான் காலேஜில் படிக்கும்போது என் கூட படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸுடைய வீட்டில் அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி ஆவிக்குரிய கூட்டங்களுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, மாணவர் முகாமுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கொஞ்சம் அடக்கி வாசி, ரொம்ப என்ன செய்யாத, போகாத. ஏன்னா இன்னைக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன்னுவேன், ஜபம் பண்ணுறேன்னுவேன், காலேஜில் ஜபக்குள்ள ஆரம்பிக்கணும்னு சொல்லுவேன், அல்லது சர்ச்சில் ஆவிக்குரிய கூட்டம் இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்து என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொல்லுவேன். ரொம்ப கஷ்டம், உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கோம், உன் மீது கனவுகளோடு காத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ ஊழியத்துக்கு போயிட்டா எங்களுடைய கனவுகள் எவ்விதமாக நிறைவேறும்? இங்கே நம்ம யாராவது உண்டா? உங்களுடைய பிள்ளைகளை பலிபீடத்தில் வச்சிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இந்த பேதுரு அடுத்தபடி அவரை நம்பி, எதிர்காலம் அவருடைய கையிலே பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நம்பி அவரை பின்பற்றுகிறார். உள்ளத்தில் ஏக்கங்கள் இருந்துச்சு. என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏன் பின்பற்றின எஜமான் கோடீஸ்வரர் கிடையாது. என்ன சொல்றாரு அவர்? தனக்கு என்ன சொல்றாரு? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை ஐயா. அவரை பின்பற்றும் போது என்ன கிடைக்கும்? அதே வாழ்க்கை தான் கிடைக்கும். இங்க உட்காந்துருக்க நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு கீழ்ப்படிதல் தடையா இருக்கான்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஒவ்வொரு படியாக கீழ்ப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் உள்ள உறவு
இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் உள்ள உறவு வளர்கிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பேதுருடைய வீட்டுக்கு வருகிறார். பேதுருடைய மாமியார் ஜுரத்தினாலே கஷ்டப்படுகிறார். ஆண்டவர் அவரை சுகமாக்குகிறார். அவங்க எழும்பி பணிவிடை செய்கிறார். தனிப்பட்ட உறவு குடும்பத்துக்குள்ளேயும் பரவுகிறது. பேதுருடைய மனைவியும் விசுவாசியா என்ன செய்யறாங்க? மாறுறாங்க. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 14:29. ஒருத்தர் வாசிங்க. என்ன நடக்கிறது? முதலாவது நண்பன் அறிமுகப்படுத்துகிறார். அவரை மேசியா என்பதை கண்டுகொள்கிறார். இயேசு கிறிஸ்து நீ கேபாவா இருக்கிறாய் சொல்லி சொல்கிறார். அடுத்த படி வலைகளை விட்டு அவரை பின்பற்றுகிறார். இந்த விசுவாசம் குடும்பத்துக்குள்ளேயும் வருகிறது. அடுத்த படி நீங்க பார்த்தீங்கன்னா அவரை பின்பற்றுகிறார்கள். ஆண்டவர் கடல் மேல நடந்து வர்றார். அத்தனை சீஷர்கள் இருக்கும்போது கேட்கிறார், ஆண்டவரே நான் வரட்டுமான்னு கேட்கிறார். வான்றார். உடனே என்ன செய்யறாரு? எது மேல நடந்தார்னு போட்டிருக்கு? கடலின் மீது நடந்தார். ஏன் நடந்தார்? வான் சொன்னோட என்ன செஞ்சார்? வந்தார். நம்ம அந்த கீழ்ப்படிதலை யோசிக்க மாட்டோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும் போது ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். 11 பேருக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. ஏன்னா கடல் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். கடல் குமரி கொண்டு இருக்கிறது. நடந்தா என்ன ஆகும்? நீங்க நடப்பீங்க, நான் பொட்டுன்னு என்ன செஞ்சிருவேன்? போயிடுவேன். பயம் உண்டு. ஆனால் இவருடைய அன்பு படிப்படியாக அதிகரித்து கொண்டே போகிறது. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு படியும் முன்னேறுகிறோமா? நேற்று ஆண்டவரை நேசித்ததை விட இன்றைக்கு அவரை அதிகமாக நேசிக்கிறோமா? அன்பிலே வளருகிறோமா? அன்பிலே தேய்கிறோமா என்பது மிக மிக முக்கியமான கேள்வி. சிலர் சொல்லுவாங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு பிரதர்? அப்படியே ஸ்டெடியா போயிட்டே இருக்கு. பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் இல்லை. எப்படி இருக்கு? நியூட்ரலாக இருக்கு. வண்டியில் நியூட்ரலாக ஒரு மேலே இதில் ஏறினீங்கன்னா வண்டி என்ன ஆகும்? என்னாகும்? ஏறாது. என்ன ஆகும்? நின்று போயிடும் அல்லது பின்னாடி போயிடும். ஒன்று முன்னேற வேண்டும் அல்லது பின்னேற வேண்டும். நான் அப்படியே ஸ்டெடியாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளில் எப்படி பின்பற்றணும் அதே மாதிரி பின்பற்ற வளர்ச்சியே இல்லைன்னா நான் ஏற்கனவே பின்வாங்க ஆரம்பித்து விட்டேன். இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். இந்த இடத்துல பேதுருடைய வாழ்க்கை படிப்படியாக அவரை நோக்கி முன்னேற ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வேலையை வலைகளை விட்டவர், கிறிஸ்துவுக்காக தன்னுடைய குடும்பத்தையும் கிறிஸ்துவோடு இணைத்தவர், கிறிஸ்துவுக்காக கடலின் மீது நடக்க துணிந்தவர். இவருடைய அன்பிலே தடுமாற்றம் வர வாய்ப்பு உண்டா? வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வாய்ப்பு உண்டு உண்டு. நமக்குள்ள அடிக்கடி கேள்வி எழும்புதில்ல. நேற்று பார்த்தோம்ல, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் அவரை நேசிக்க விரும்புகிறேன், ஆனால் தடுமாறுகிறேன். தடுமாற்றம் உண்டா? உண்டு. வாழ்க்கையின் மரண பரியந்தம் தடுமாற்றம் உண்டு. ஏன் தெரியுமா? நமக்குள்ளே மாம்ச சுபாவம் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் சரியாக புரிந்து கொள்வோமானால் தடுமாற்றங்களை தாண்டி அன்பிலே முன்னேற முடியும். இவருக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் வருது. எங்க வருது? மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 26வது அதிகாரத்தில் வருது. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 26வது அதிகாரம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர், ஆண்டவருடைய ஊழியத்தை தோள் கொடுத்து அவரோடு சேர்ந்து செய்த ஒரு மனிதன், ஆண்டவர் தன்னுடைய பணியை முடித்து பரலோகத்துக்கு போக போறார். என்ன நடக்குது? ஆண்டவரின் நிமித்தமாக பாடுகள் வர ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் ராப்போஜன பந்தியிலே அவர்களோடு உட்கார்ந்திருக்கிறார். அப்போ பேசுகிறார். 26வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேசும்போது 31ஆம் வசனம், மத்தேயு 26:31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள்.
ஆண்டவர் சகரியால உள்ள வசனத்தை பயன்படுத்துகிறார். சகரியா 13வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அது இருக்கு. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே, சீஷர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுது. அப்ப நம்ம கேட்கலாம், இது தேவனுடைய திட்டம் தானே? என்ன திட்டம்? பேதுருவும் சீஷர்களும் அவரை விட்டு ஓடி போவது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டத்தின்படி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. அப்படியா? அப்போ தேவனுடைய திட்டத்தின்படி யார் மறுதளிச்சா? பேதுரு மறுதளித்தார். தேவனுடைய திட்டத்தின்படி யார் காட்டி கொடுத்தா? அப்போ அவங்க மேல என்ன தப்பு இருக்கு? அது யாருடைய திட்டம்? அப்படியா? இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சிருங்க. வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது 2 வார்த்தைகள் வருது. ஒன்று பர்ஃபெக்ட் வில், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம். ரோமர் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது தன்னோடு கூட நித்தியமாக இருக்க வேண்டும், தன்னை மைமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கினாரே தவிர அவர்கள் பாவம் செய்வதற்காக உருவாக்கவில்லை. யூதாஸ் எதுக்காக செலக்ட் பண்ணாரு? நீ என்னை காட்டி கொடுக்கறக்காக செலக்ட் பண்ணாரா? எதுக்காக யூதாஸ் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? நான் பேசுறதுல முரண்பாடு இருக்குவானா நீங்க சொல்லலாம். நீங்கள் 12 பேரும் என்னோடு கூட நித்தியத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே எத்தனை கோத்திரங்களை விசாரிப்பீங்க? 12 கோத்திரங்களை விசாரிப்பீர்கள், நியாயம் தீர்ப்பீர்கள். 11 கோத்திரமா 12 கோத்திரமா? 12 கோத்திரம். அதுல யார் இருக்கா? யார்கிட்ட பேசுறாரு? யூதாஸுக்கும் சேர்த்து பேசுறாரா, மற்றவங்க கிட்ட பேசுறாரா? யூதாஸுக்கும் சேர்த்து தான் பேசுறாரு. God's sovereignty, man's responsibility. தேவனுடைய சர்வாதிகார தன்மை, மனிதனுடைய பொறுப்பு, ரெண்டுமே சேர்ந்து செயல்படுகிறது. தேவனுடைய சித்தம் மரணம் இல்லை, அதான் அவருடைய சித்தம். நீ இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லி சொன்னார். நீ என்னை காட்டி கொடுப்பாயானால் ரொம்ப பரிதாபமா முடிவேன்றதை யாருக்கு சொன்னார்? யூதாஸுக்கு மறுபடி சொன்னார். யூதாஸை நீ செய்யறதை சீக்கிரம் செய்யினர். அதற்கு பின்பு பிசாசுக்கு இடம் கொடுத்து அவர் காட்டி கொடுத்தார். இது தேவனுடைய பரிபூரண சித்தம். நாம் பாவம் செய்யாதபடிக்கு அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். அதே நேரத்தில் மனிதன் அதை தாண்டி செயல்படும் போது தேவன் தடுத்து நிறுத்த மாட்டார். இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். பெர்மிசிவ் வில் சொல்லி சொல்லுவாங்க. அனுமதிக்கக்கூடிய சித்தம், பரிபூரண சித்தம், அனுமதிக்கக்கூடிய சித்தம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போது நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, ஆனால் ஆண்டவர் அப்படியே ஸ்டாப்னு சொன்னால் கை என்ன செஞ்சுருக்கோம்? அங்கேயே நின்று இருக்கோம்ல. இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அதில் என்ன பாடுபடுறோம்ல பாவத்தால், ஏன் அப்படி செய்யல? ஆண்டவரால் ஆதாமை தடுத்து நிறுத்தியிருக்க முடியுமா? ஏவாளை தடுத்து நிறுத்தியிருக்க முடியுமா? முடியாதா? ஏன் நிறுத்தலை? அது அவருடைய சித்தம்னு சொல்லிடுறாங்க. மனிதனுடைய சுய சித்தத்துக்கு எதிராக தேவன் செயல்பட மாட்டார். இந்த சுய சித்தம் மனிதனுக்கு மட்டும்தான் உடையது, மிருகங்களுக்கு கிடையாது. காரியங்களை யோசித்து சரியா தவறா என்று தீர்மானிப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய சலாக்கியம். அதான் ரோட்டில் போகும்போது சில நேரத்தில் மாடு மாதிரி போகிறானேன்னு சில ஆட்களை வண்டி குறுக்க நடந்து போவோம் செல்லை பார்த்துக்கிட்டே. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் மாடு கூட ஓரத்தில் போயிடுது. அண்ணன் கூட வரும்போது நிறையா நாயாக வந்துச்சு. ஐயோ நாய் வருதுண்ணே இது பிரதர், அது தலாக்கில் போயிடுவோண்ணே என்னாங்க. ஆனால் உள்ளே உழுறது யார் தெரியுமா? மனிதர்கள் தான். நான் சிட்டியில் நிறைய நேரங்களில் ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஒரு நாய் என்ன தெரியுமா செய்து நிற்கிது, 2 பக்கம் பார்க்குது, பார்த்துட்டு கரெக்டாக கிராஸ் பண்ணுது, மதுரை மாதிரி முக்கியமான ரோட்டில். ஆனால் சாதாரண 2 வீலர் நேராக உள்ளே உழுறது யார் தெரியுமா? நம்ம ஆட்கள் தான். யோசிக்கக்கூடிய திறமையை கடவுள் கொடுத்திருக்கிறார், சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின்பும் அதை அவர் என்ன செய்யல? எடுக்கவில்லை. சுதந்திரம் இருக்கா இல்லையா? நமக்கு முழு சுதந்திரம் இருக்கு. இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும்ன்றதை யார் தீர்மானிக்கிறா? கர்த்தர் தீர்மானிக்கிறா? நம்ம தீர்மானிக்கிறோமா? நம்ம தான் தீர்மானிக்கிறோம். உயிரோடு இருக்கணுமா இல்லையான்றதை கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஆலயத்துக்கு வருவதா வர வேண்டாமான்றதை யார் தீர்மானிக்கிறா? நம்ம தான் தீர்மானிக்கிறோம். மறந்துடாங்க, சரியா? ஆலயத்துக்கு எப்படி வர்றது, எத்தனை மணிக்கு வர்றதுன்னு யார் தீர்மானிக்கிறா?
உங்கள் திருச்சபையை நான் அதிகமாக பாராட்டுறேன், சரியான நேரத்தில் வந்துடுறீங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் போகிற ஆலயத்திலேயே 7 மணிக்கு ஆரம்பினா 9 மணி வரைக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு சில சந்தேகம் இருக்கும், அடுத்த ஆராதனைக்கு வராங்களான்னு. சில ஆட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனையுடைய முடிவில் வந்துடுவாங்க. வந்துட்டு ஸ்தோத்திரம் போட்டுட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. பாவம் எவ்வளோ பிஸி போல. ஓகே, நாம் தீர்மானிக்கிறோம். இதே போல வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் தீர்மானிக்கிறோம். இந்த இடத்துல பேதுரு மற்ற சீஷர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தாலும் அதிலே மனிதனுடைய பங்கு உண்டு. மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரடைவீர்கள். அவர்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணம் யார்? எஜமானாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில உண்மையாக அவரை பின்பற்ற ஆரம்பிப்போமானால் விளைவுகள் உண்டு. நீங்க சின்சியரா கடவுளை ஃபாலோ பண்ணல, அவரை நேசிக்கிறோம் நினைச்சீங்கன்னா பிரச்சனை உண்டு. அடிக்கடி சொல்லுவாங்க சிலவங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ற வரைக்கும் பிரச்சனையே இல்லைப்பா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏன் தான் இவ்வளவு பிரச்சனை வருது, அதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல அப்படி சொல்றார். சொன்ன உடனே அடுத்த வசனம் 32ஆம் வசனத்தில், ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இதை கேட்ட உடனே பேதுருக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குது. உடனே பேதுரு, எல்லாவற்றிற்கும் முதலாவது பதிலளிக்கக்கூடிய பேதுரு, 33ஆம் வசனத்தில் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக எல்லாரையும் கொடுத்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பேதுருவை பற்றி சொல்ல 12 பேரை பற்றியும் சொல்றார். சொன்னோன்னு அவர் சொல்றார், உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடைகிறேன். ஆண்டவரே, எல்லாரும் 11 பேர் விட்டு ஓடினாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், ஓட மாட்டேன். இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என்னைக்கும் ஓட மாட்டேன். மார்த்தட்டி சொல்லுகிறார் இந்த பேதுரு. இப்போ ஒரு கேள்வி, பேதுரு பொய் சொன்னாரா, உண்மை சொன்னாரா? பேதுரு உண்மையை தான் சொன்னார், பொய்லாம் சொல்ல. பேதுருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஆசை என்ன தெரியுமா? யார் விட்டு போனாலும் நாம விட்டு போகக்கூடாது. ஆண்டவரை, என்ன நடந்தாலும் எந்த காலத்திலேயும் நான் உம்மை பின்பற்ற வேண்டும். இதான் பேதுருடைய உள்ளத்தில் இருந்த ஆசை. உடனே ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் நம்ம ஏற்கனவே படித்த காரியத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். மறுதலிப்பது யாருடைய சித்தம் இல்லை, தேவனுடைய சித்தம் இல்லை. இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு. ஒருத்தர் சொல்லாரு என்கிட்ட, இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, என்ன செய்வ, மறுதலிப்பாவே. மறுதலிக்க தான் செய்யல, ஒரு வழியே கிடையாதுன்னார். அப்படி இல்லை, அது எச்சரிக்கை. பேதுருவே, இன்றைக்கு ராத்திரி பிரச்சனை வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையின் மத்தியில் அதிகமாக பாதிக்கப்பட போவது யார்? நீ தான் பாதிக்கப்பட போற. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிடுறார். ஆனா பேதுருடைய காதல் அது என்ன செய்யல, ஏறல. உடனே பேதுரு மறுபடியும் சொல்றாரு பாருங்க, 35ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 26ஆவது அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உம்மோடு மரிக்க வேண்டி இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். அடுத்த படி போய் சொல்றான், யார் விட்டாலும் நான் விடமாட்டேன், எந்த காலத்திலையும் உம்மை விடமாட்டேன் என்று சொன்னவர் அடுத்து சொல்றார், சாவே வந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்ய மாட்டேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னான். இது அவருடைய இருதயத்தின் வாஞ்சை, அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் உள்ள தேவன் மீது உள்ள அன்பு, தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு சீஷன். ஆனா என்ன நடக்குது, அன்றைக்கு ராத்திரி அடுத்து உள்ள காரியங்கள் நமக்கு தெரியும். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் கர்த்தர் கெத்செமனேல துக்கப்பட தொடங்கினார். எந்த அளவுக்கு ஆண்டவர் வேதனையோட ஜெபம் பண்றாருன்னு நமக்கு தெரியும். யோவான் எழுதுகிறார், அவருடைய வேர்வையின் துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில விழுந்துச்சு. அவ்வளவு வியாகுலத்தோடு ஜபிக்கிறார். ஏன்? அவர் படப்போகிற பாடுகளை குறித்து கவலைப்பட்டாரா? அவர் மரிக்கப் போகிறார் என்பது அவருக்கு தெரியும், பிறக்கும் போதே தெரியும், பிறக்கிறதுக்கு முன்னாடியும் தெரியும். அவர் வியாகுலப்பட்டது பாவமே இல்லாத தேவகுமாரன், பரிசுத்தமுள்ள தேவகுமாரன்
முழு உலகத்தின் பாவத்தையும் தன் மீது ஏற்றுக்கொள்ளப் போகிறார். பயங்கர வேதனையான ஒரு அனுபவம். தன்னுடைய பிதாவின் முகம் மறைக்கப்பட போகிறது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே இப்படி ஒரு கிரயம் கொடுத்து மனுக்குலத்தை மீட்க வேண்டுமா என்பது அவருடைய உள்ளத்தில் உள்ள வேதனை. அந்த வேதனையின் மத்தியில் அவர் என்ன செய்கிறார்னா, அவ்வளவு கண்ணீரோடு அவ்வளவு பாரத்தோடு அவர் ஜெபிக்கிறார். எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு போதும்க்கா. அதில் அநேக படிகள் வருகிறது. இதை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து பிதாவை விட சற்று குறைந்தவர்னு சொல்லி யெகோவா சாட்சிகள் சொல்கிறாங்களா, அவ்விதமாக அல்ல. அவரே முன் வந்து தன்னை கொடுக்கிறார். மாம்சத்திலே இருந்த நாட்களில், மனிதராக இருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து எவ்விதமாக ஜெபித்தார்னு சொல்லி எபிரேய புத்தகத்தை பவுல் எழுதியிருக்கலான்றாங்க. யார் எழுதுனது நமக்கு தெரியல. ஆனால் அதனுடைய மொழி நடை எல்லாமே பவுல் எழுதியிருக்கலான்றாங்க. எப்படி ஜோம் பண்ணுறாரு? மிகுந்த சத்தத்தோடு. அப்போ நான் சத்தம் போட்டு ஜோம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரா? அப்படி இல்லை, அவ்வளவு வேதனையோடு போட்டிருக்கு. அடுத்து என்ன போட்டிருக்கு? மிகுந்த கண்ணீரோடு வேண்டுதல் பண்ணி விண்ணப்பம் பண்ணி தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி. அப்படின்னு அர்த்தம், தன்னைத்தான் ரட்சிக்க முடியும். தானாக முன்வந்து அவருடைய அதிகாரத்துக்கு கீழே தன்னை கொடுத்து அந்த பாதையை கடந்து செல்வதற்கு வேண்டிய பலத்தை யாற்ற கேட்கிறாரு? பிதாவின் இடத்துல கேட்கிறார். அதான் கண்ணீரோடு வேதனையோடு அவர் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது சீஷர்களை அழைத்து கொண்டு போகிறார். நீங்களும் என்ன செய்யுங்க, என்னோடு கூட. மத்தேயு 26வது அதிகாரம் 38வது வசனம். இங்கே தங்கி என்னோடைய கூட விழித்திருங்கள், என்னுடைய வேதனைகளிலே பங்கு பெறுங்கள், என்னை போல ஜெபியுங்கள் சொல்லி சொல்றார். சொல்லிட்டு 39வது வசனம், சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். எப்படி ஜெபித்தார் இயேசு கிறிஸ்து? போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? 39வது வசனத்துடைய முன்பகுதி, முகங்குப்புற விழுந்து. முகங்குப்புற விழுறன்னு அர்த்தம், முகம் தரையில் படுறது. நான் மதுராந்தகத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது அங்கே தான் பிறந்தேன். செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகம், அங்கே தான் நான் பிறந்தேன். நான் இருந்தது தேரடி தெருவில் வாடகைக்கு இருந்தோம். நல்லா ஞாபகம். ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அவர்கள் தெய்வம் என்று நம்பக்கூடிய அந்த தெய்வத்தை பவனியாக கொண்டு வருவாங்க ஒரு வண்டியில் வச்சு. வரும்போது நிறைய படித்த மக்கள் முன்பாக விழுந்து வணங்குவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு சிலருடைய முகத்தில் எழும்பும் போது முகத்தில் என்ன இருக்கும்? மண் இருக்கும். அந்த அளவுக்கு பயபக்தியோடு ஜெபிக்கிறார். யாரு? தேவகுமாரன். அந்த அளவுக்கு தாழ்மையோடு ஜெபிக்கிறார். சரி, அவர் ஜெபிக்கிறார். ஜெபித்து அந்த வேலைக்கென்று ஆயத்தப்படுகிறார். ஆனால் பேதுருவும் அவருடைய நண்பர்களும் என்ன செய்தார்கள்? தூங்கி விட்டார்கள். 40வது வசனம், அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் 3 பேரையும் எழுப்புறார். எழுப்பி யார்கிட்ட பேசுறாரு? பேதுருகிட்ட பேசுறாரு. ஏன் பேதுருகிட்ட பேசுறாரு? என்ன சொல்றாரு? பேதுருவே, நீங்கள், எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நம்ம கேட்கலாம், நல்லா டயர்டாக காலையில் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு ஊழியம் செஞ்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவரை போய் எழுப்பி நீ ஜோம் பண்ணா எப்படி ஐயா ஜோம் பண்ணுவார்? ஆண்டவருக்கு டயர்ட்னஸ் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. நீங்கள் அந்த சிலுவை பாடுகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த ராத்திரி அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, சிலுவையில் அரை வரைக்கும் தண்ணி கூட கொடுக்கல அவர் அவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க.
அதான் சிலுவையில் தொங்கும்போது தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் கத்துறார். ஓகே, இந்த இடத்துல தூங்கிடுறாங்க. சொல்லும்போது அதற்கான காரணத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 41ஆம் வசனம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பேதுருவே, உன்னுடைய ஆவி உற்சாகம் உள்ளது, உமக்காக நான் உயிரையே கொடுப்பேன் நீ சொன்னது உன்னுடைய ஆவியின் உற்சாகத்திலிருந்து சொல்ற. ஆனால் உனக்குள்ளே ஒரு மாம்சம் உண்டு. இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்சம் உன்னுடைய ஆவிக்குரிய தன்மைக்கு எதிராக போராடும். அது உன்னுடைய அன்பிலே தடுமாற்றத்தை கொண்டு வரும். பேதுருவே, நீ அதை மேற்கொள்ள வேண்டுமானால் நீ ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருடைய அன்பின் தடுமாற்றத்திற்கான முதலாவது காரணம் பேதுருவின் மாம்சம். மாம்சம் மாம்சம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய அன்பிலே வளர்ந்து வருகிறோம். இந்த அன்பிலே தடுமாற்றம் வருவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் நமக்குள் இருக்கக்கூடிய பாவ சுபாவம். ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஜெபம் என்பது என்னாலே முடியாது, தேவனாலே முடியும் என்பதை நம்புவது. ஜெபம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரே, என்னால் முடியாது, உம்மாலே முடியும் என்பதை அவரை சார்ந்து கொள்வதை குறிக்கிறது. ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தில் இவ்விதமாக ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணீங்க? இந்த வார்த்தையை சொல்லி, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். சரி, உங்கள் வீட்டில் சப்பாத்தி இருந்தால் சப்பாத்தியை தாரும், எதுனாலும் சரி. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம்? எதுக்காக ஆண்டவர் அப்படி ஜெபிக்க சொன்னார்? நம்ம ஜெபித்தாலும் ஜெபிக்காட்டாலும் நமக்கு சாப்பாடு கிடைக்குது, அது வேற. ஏன் சொல்லி கொடுத்தார்? அனுதின ஆகாரத்திற்கு யாரை சார்ந்திருக்கலாம்? அவரை சார்ந்திருக்க வேண்டும். நிறைய இடத்துல நமக்கு எல்லாம் கிடைக்கிறதால யாரை சார்ந்திருக்கிறது இல்லை, கர்த்தரை சார்ந்திருக்கிறது இல்லை. என்னுடைய அக்கா தூத்துக்குடியில் டீச்சர்ஸ் காலனியில் இருந்தாங்க. இந்த வெள்ளம் வரும்போது அவங்க வீட்டுலலாம் தண்ணி வந்து எல்லா பொருளையும் சேதமாயிடுச்சு. வெளியே தங்கியிருந்தாங்க. நான் அன்றைக்கி ஃபோன் பண்ணேன், அக்கா எப்படி இருக்கீங்க, என்னக்கா சாப்பிட்டீங்கன்னு. முந்தின நைட் சாப்பிடல. ரிட்டையர்ட் டீச்சர் அவங்க. முந்தின நைட் சாப்பிடல, காலையில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். சரியா? மத்தியானம் தான் ஏதாவது சாப்பிடணும் தம்பின்னாங்க. அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது தேவனை சார்ந்து கொள்வது. ஆனால் பேதுருக்குள்ள இருந்த தைரியம் என்ன தெரியுமா? என்னால் எதையும் சாதிக்க முடியும். நம்முடைய அன்பின் தடுமாற்றத்திற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னுடைய சுயத்தை சார்ந்து கொள்வது. என்னுடைய மாம்சம், இரண்டாவது என்னுடைய சுயம். இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 15:5 வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஆங்கிலத்தில் இருக்க, வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். நத்திங்னா அர்த்தம் நத்திங். ஒரு வசனம் இருக்கு வேதாகமத்தில், அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம் அசைகிறோம்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனத்தை ரொம்ப சீரியஸாக நான் எடுத்ததில்லை. என்னுடைய மனைவி சிக்காகி அவளுடைய மூளையில் கேன்சர்ன்றதால கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய உடம்பு மோசமாக ஆரம்பித்தது. பொரி ரொம்ப பிடிக்கும். பொரியை ஒரு பவுலில் போட்டு அவளுடைய கையில் கொடுத்தேன். இதை சாப்பிடுமான்னு சொல்லி கொடுத்தேன். இந்த பக்கம் ஒரு பெரிய மூளையில் ஒரு கட்டி, மூளை ஃபுல்லாக கேன்சர் பரவி இருந்தது. சிஎம்சியில் 80 நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் சிவகாசிக்கு வந்துட்டோம். அந்த பவுலை கையில் வச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து தன்னுடைய வாய்க்கு கொண்டு போவதற்கு 5 நிமிஷம் ஆச்சு. ட்ரை பண்ணி பார்க்குற, வலது பக்க செயல்பாடுகளை இடது பக்க மூளை கட்டுப்படுத்துகிறது, இடது பக்க செயல்பாடுகளை வலது பக்க மூளை கட்டுப்படுத்துகிறது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த பிரெயினில் கோஆர்டினேஷன் அதில் வாய்கிட்ட கொண்டு போக முடியல. ட்ரை பண்ணிட்டு, இல்லைப்பா என்னால் முடியல, நீங்கள் ஊட்டி விடுங்க. அழுதுட்டேன் உண்மையாகவே. ஒரு காரியத்தை நன்றாக கற்றுக்கொண்டேன். இந்த கையை தூக்கி ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கவள சாப்பாட்டை வாய்க்குள்ள கொண்டு போவது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. ஐயா, அடிக்கடி யோசிக்கிறோம்ல, எதற்காக ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்?
அவரால் தான் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அவரால் தான் அசைகிறோம். மறந்துடாங்க, காலில் ஒரு ஃப்ராக்சர் ஆகி கெட்டு போட்டால் தான் நமக்கு தெரியும். பாத்ரூம் போலுமானால் 2 பேர் பிடிச்சு நடக்கலும் எவ்வளோ வேதனைப்படுவோம் நமக்கு தெரியும். ஆண்டவர் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்? அவராலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய கூடாது. அன்பிலே தடுமாற்றம் எப்பெல்லாம் வருதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக என்னையும் என்னுடைய பக்தியையும் என்னுடைய சக்தியையும் நான் சார்ந்து கொள்ளும் போது என்னால் பிரச்சனைகளை சந்திக்க முடியவில்லை. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, மத்தேயு 26வது அதிகாரம் 41ஆம் வசனம், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் பேதுரு அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அதை பின்பற்றவில்லை. அன்பின் தடுமாற்றத்திற்கு காரணம் நம்முடைய மாம்சம், அன்பின் தடுமாற்றத்திற்கு காரணம் நம்முடைய சுயம். 1 யோவான் எழுதிய 1வது நிருபம் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது 16வது 17வது வசனங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். தேவனுடைய அன்புக்கு எதிரான காரியங்கள் என்ன தெரியுமா? உலக காரியங்கள். சொல்லி இன்னைக்கு நிறைய காரியங்களை பிரிச்சிடுறாங்க. என்ன காரியம்? கலர் ட்ரெஸ் போடுறது உலக காரியம்ன்றாங்க. எந்த ட்ரெஸ் நீங்கள் போடுறீங்கன்றது உங்கள் இஷ்டம். மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, வெள்ளை ட்ரெஸ் போடுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது நம்ம ஊர் வெதருக்கு பயங்கர கஷ்டம். அது கலர் ட்ரெஸ் போடுறதால உலக பிரகாரமான காரியம்னு சொல்லிவிட முடியாது. நம்முடைய உலக பிரகாரமான பணியை செய்வது உலக பிரகாரமான காரியம், அது முக்கியம் இல்லை. ஆகவே கடவுளுடைய காரியம்தான் முக்கியம் சொல்லி தன்னுடைய ஆஃபீஸில் தன்னுடைய வேலையை பார்க்காதபடிக்கு, தான் கையில் கொடுத்துருக்க பணியை செய்யாதபடிக்கு பைபிள் வாசிக்கிற ஆட்கள் இருக்காங்க. அப்படி பைபிள் சொல்ல 3 காரியங்களை யோவான் எழுதுகிறார்கள். 3 காரியங்கள். என்ன காரியங்கள்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் இச்சைன்னு நம்ம பொதுவாக யோசிக்கிறது பாலிய ஆசைகளை குறித்து மட்டும் யோசிக்கிறோம். பாலிய ஆசைகள் அல்ல, என்னுடைய உடலின் தேவைகள் ஆவிக்குரிய தேவையை விட முக்கியமான இடத்தை வகிக்கும் போது அது மாம்சத்தின் இச்சை. ஏசாவுடைய வாழ்க்கையில் தான் படிக்கிறோம். யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டிருக்கிறான். யாக்கோபுன்ற வார்த்தைக்கு காலை எழுத்து வாருகிறவன் சொல்லி அர்த்தம். ஏசா வந்து கேட்குறான், பசிக்குது, கொஞ்சம் கூழை கொடுன்ட்டு. இதான் வாய்ப்புன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? உன் சொத்தை எழுதி வை, சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுன்னு. இவன் என்ன யோசித்துருக்கலாம்? இந்த கூழுக்கு போய் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கலுமா? அவன் சொன்ன என்ன தெரியுமா சொல்கிறான்? நான் சாகிறேனே, எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எதுக்குன்னு சொல்லி தள்ளி போட்டான். அது மாத்திரமல்ல, அவன் வேசிக்கள்ளனாக இருந்தான்னு பின்னாடி படிக்கிறோம். மாம்சத்துக்கு இடம் கொடுத்து மாம்சத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மனிதன். பேதுரு மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தார். என்ன பண்றாரு? மத்தேயு 26வது அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். 42ஆம் வசனம், மறுபடியும் 2ஆம் தினம் போய் என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலுடைய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதே என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. மாம்சம் பேதுருடைய ஆவியை மேற்கொண்டது. ஜெபிக்க வேண்டிய பேதுரு தூங்கிவிட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய பேதுரு கீழ்ப்படிய தவறிவிட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம்.
ஏன் ஜெபிக்க தவறுறோம்? ஏன் ஆண்டவரை சார்ந்து கொள்ள தவறுகிறோம்? ஏன் நம்முடைய அன்பிலே தடுமாற்றம் வருகிறது? தேவனை சார்ந்து கொள்ள தவறும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம் வருகிறது. மாம்சத்தின் இச்சை நம்மகிட்ட உண்டா? கண்களின் இச்சை, கண்களுடைய பார்வையிலே எது உயர்வாக காணப்படுகிறதோ அதற்காக வாழ்வது. ஜீவனத்தின் பெருமை, என்னாலே எதையும் செய்ய முடியும், நான் யார் என்பதை சமுதாயத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக, என்னுடைய பெருமையை காட்டுவதற்காக காரியங்களை செய்வது. விளைவு, தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையை விட்டு சென்று விடுகிறது. அடுத்து இந்த இடத்துல என்ன நடக்குது நமக்கு நல்லா தெரியும். அவரை அரெஸ்ட் பண்றாங்க. உடனே பேதுரு என்ன செய்றார்? கத்தியை எடுத்து மல்கூஸ் எனப்பட்ட வேலைக்காரனுடைய காதை வெட்டிட்டார். நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஏண்டா காதை வெட்டின? எதை வெட்டியிருக்கலாம்? கழுத்தை வெட்டியிருக்கலாம் சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பட்டயத்தை உரையில் போடு, பட்டயத்தை அடிக்கிறவன் பட்டயத்தாலே சாவான்னு சொல்லிட்டு அடுத்த படி என்ன செய்கிறார்? அந்த காதை எடுத்து அவன் என்ன செய்கிறார்? சுகமாக்குறார். மல்கூஸ் அவனுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது மறந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்கு ராத்திரி அவன் சந்திக்கப்பட்டிருப்பான். பேதுரு மாம்சத்திலே செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் மேல அன்பு இருக்கு, ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது மாம்சம் வெளிப்படுகிறது. பழைய கோபம், வைராக்கியம், வெட்டு குத்துன்னு சொல்லி என்ன செய்றாரு? பேதுரு இறங்கிறார். அது தேவனுடைய வழிமுறை கிடையாது. நானும் நீங்களும் அன்பிலே அசையும் போது பழைய சுபாவங்கள் வெளியே வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. பேதுரு ஓடி போயிட்டார். மார்த்தட்டி சொன்ன பேதுரு என்ன செய்யறாருன்னா, பின்னாடி பகுதி நீங்க படிச்சு பாருங்க. தூரத்திலே பின் சென்றான். தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள தூரம் தள்ளி போயிடுச்சு. காரணம், அவர் பக்கத்தில் போனா பிரச்சனை. அடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, போர்ச்சேவகரோடு குளிர்காயும்படி உட்கார்ந்தான். யார் அவர்கள்? எதிரிகள். அவனுடைய ஐக்கியம் மாறிவிட்டது. ஆண்டவரோடு பாட அனுபவிக்க வேண்டிய பேதுரு பார்வையாளராக மாறிவிட்டான். அடுத்து நீங்க பார்க்கும்போது இன்னும் அடுத்த படி, ஒவ்வொரு படியும் அப்படியே மோசமாயிட்டே போகுது. ஒரு வேலைக்காரி வந்து அவரிடத்திலே கேட்கிறார், உன்னை நான் பார்த்தேன், யாரோட இருந்த? அவரோட இருந்த. உன்னுடைய பேச்சை பார்த்தா கலிலேயனுடைய பேச்சா இருக்கு, இயேசு கிறிஸ்துவோட இருந்தான்றது வெளிப்படுத்துது. அவன் என்ன சொல்றான்? ஐயா என்னை விட்டுரு, எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏண்டா நான் இங்க வந்து மாட்டினேன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிட்டு. ஏன் சேவல் கூவிட்டு? சேவலுக்கு சுய சித்தம் கிடையாது, தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படியும். யோனாவுடைய புத்தகத்தில் படிக்கும்போது பூச்சிக்கு தேவன் கட்டளையிட்டார், பூச்சி போய் என்ன செஞ்சு சாப்பிட்டுருச்சு. ஆனால் யார் மனம் திரும்பலை? யோனா உட்காந்து அங்கே மக்கள் அழிவாங்களான்னு சொல்லி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். காரணம், யோனா தான் யோசித்து மனம் திரும்ப வேண்டும். இந்த இடத்துல சேவல் கூவுகிறது, அதன் பிறகு மனம் கசந்து அழுகிறார். அன்பின் தடுமாற்றத்திற்கு காரணம் தேவனை சார்ந்து கொள்ளாதபடிக்கு தன்னை சார்ந்து கொண்ட பேதுரு. மறுபடியும் ஒரு தடுமாற்றம் வருகிறது. அதை வேகமாக பார்த்து முடிக்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் கடைசி அதிகாரம். யோவான் 21வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். பேதுருடைய நண்பர்கள் வந்து சொல்றாங்க அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனால் பேதுருக்கு என்ன இல்லை? நம்பிக்கையே இல்லை. ஆண்டவரே நம்பிதான் பின்பற்றணும், எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோம், ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி காரியங்கள் நடைபெறவில்லை. விளைவு என்ன தெரியுமா செய்கிறார்? எங்க போறார்? மறுபடியும் மனுஷரை பிடிக்க அழைக்கப்பட்ட பேதுரு எங்க போறாரு? மீன் பிடிக்க போறார். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஏமாற்றம். பேதுருடைய அன்பின் அசைவுக்கு காரணம் மாம்சம், சுயம்,
மூன்றாவது ஏமாற்றம். நான் எதிர்பார்த்த மாதிரி தேவன் செயல்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களில் ஆண்டவருக்கும் நமக்கு உள்ள உறவு அசைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாதது, நம்முடைய இழப்புகள். நான் ஒரு மளிகை கடைக்கு போயிருந்தேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு மளிகை கடைக்கு, கருப்பட்டி கடைக்கு போயிருந்தேன். அங்கே ரெகுலராக கருப்பட்டி வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறது உண்டு. அங்கே போகும்போது அங்கே ஒரு வாலிபன் இருந்தார். பொதுவாக ஒரு வயசானவர் இருப்பார், பெரியவர். அவர் இருப்பார், அன்றைக்கி இல்லை. அன்றைக்கி அந்த வாலிபனோட பேசணும்னு சொல்லி மனசில் தூண்டப்பட்டேன். உட்காந்து அவன்கிட்ட பேச ஆரம்பித்தேன். கிறிஸ்தவ வாலிபன், இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரல. அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, எங்கள் அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, கேன்சரில் இறந்துட்டாங்க. எங்கள் ஊரில், எங்கள் கிராமத்தில் அந்த திருச்சபையை கட்டினது எங்கள் அப்பா தான். ஆலயத்தில் முதல்ல வந்துடுவாங்க, ஆலய வேலைகளெல்லாம் இழுத்து போட்டு செய்வாங்க. அந்த ஆலயத்துடைய வளர்ச்சிக்கு என்று அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க, பங்களித்தவர்கள். ஆனால் திடீர்னு சொல்லி கேன்சர் இறந்துட்டாங்க. அங்கே போன பிறகு தெரியும் அவங்க அப்பா இறந்தது. நான் அவங்க அப்பா தான் பேசுகிறாங்கன்னு ஃபோனில் நினச்சேன். சொல்லிட்டு அடுத்து அவன் என்ன தெரியுமா சொன்னான், நான் சர்ச்சுக்கு போய் 2 வருஷம் ஆச்சுன்னா. அவனுக்கு திருமணத்துக்கு பெண் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் என்ன தெரியுமா சொன்னான், என்னுடைய மனைவி கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரே ஒரு நாள் சர்ச்சுக்கு வருவேன். எதுக்கு? கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னா. ஏமாற்றங்கள் அநேக நேரங்களில் கடவுளை விட்டு மனிதனை முழுவதுமாக பிரித்து விடுகிறது. நான் சொன்னேன், அப்போ தான் என் ஒய்ஃப் இறந்து 6 மாதம் ஆகிருந்துச்சு. சொன்னானே, சார் உங்கள் கதை வேறு, எனக்கெல்லாம் முடியாது. எனக்கு பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா இதான் என்னுடைய தாத்தான்னு சொல்லி சொல்கிறதுக்கு தாத்தா இல்லையே. இந்த அளவுக்கு ஆண்டவருக்காக செய்த என்னுடைய அப்பாவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? அவ்வளோ வெறுப்போட 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன் அந்த பையன்கிட்ட. வாழ்க்கையின் ஏமாற்றங்கள் நம்மளை அசைக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பேதுரு என்ன தெரியுமா சொல்லுகிறார், மறுபடியும் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி போயிட்டார். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படையே அவரோட கிளம்பி வருது. மொத்தம் 12 சீஷர்களில் 7 பேர் மீன் பிடிக்கிறவங்க, 7 பேர் மீன் பிடிக்கக்கூடியவர்கள். ஒரு தலைவன், ஒரு விசுவாசி, ஒரு சீஷன் பின்வாங்கும் போது, அன்பிலே அசைக்கப்படும் போது அநேகர் என்ன செய்கிறாங்க? அசைக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பேதுரு இடரல் அடைந்தார். பேதுரு இடரல் அடைந்த நிமித்தமாக இன்னும் நிறைய பேர் இடரல் அடைகிறாங்க. உடனே போய் மீன் பிடிச்சு பார்க்குறாங்க. பைபிளில் போட்டிருக்க என்ன போட்டிருக்க, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பேக் ஸ்லைடன் லைஃப் இஸ் அ பேரன் லைஃப்னுவாங்க. பின்வாங்கி போன வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் நினைச்சோன்னா, தாளந்துகள் அல்ல, தேவனுக்கும் நமக்கு உள்ள உறவு முக்கியம். அவரை எவ்வளவு நேசிக்கிறோம், அவரோடு எவ்வளவு இணைந்திருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். 3.5 ஆண்டுகள் கற்றுக் கொடுத்த சீஷர்கள் மறுபடியும் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மறுபடி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தேடி வருகிறார். 4ஆம் வசனம் படிச்சு பாருங்களேன். விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை சீஷர்கள் இயேசு என்று அறியாதிருந்தார். எவ்வளவு அன்புள்ள ஒரு ஆண்டவர் இல்லையா? நம்முடைய அன்பு, அவர் மீது வைத்திருக்கிற அன்பு மாறக்கூடிய அன்பு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் நேசிக்கிறார். கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து என்ன சொல்றாரு? சிநேகிதனே, என்னத்துக்காக வந்திருக்கிறாய்? நமக்கு தெரியும், நாம என்ன பண்ணியிருப்போம், அட பாவி, இப்படி துரோகியேன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் நன்றாக அறிந்திருந்த போதும் நேசித்தார், கடைசி வரை நேசித்தார். நிற்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? பின்வாங்கி போன சீஷர்களேன்னு சொன்னாரா? 5ஆம் வசனத்துடைய முன்பகுதி. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, எவ்வளவு அன்புள்ள ஒரு ஆண்டவர் இல்லையா? கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பின்வாங்குதலின் மத்தியில், அன்பின் தடுமாற்றத்தின் மத்தியில் நம்மை தேடி வரக்கூடிய கர்த்தர், நம்மை மறுபடியும் சீர் பொருந்தும்படியாக முயற்சி எடுக்கக்கூடிய கர்த்தர். புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டான்னு சொல்லிக்கிறார். ஒன்றுமே இல்லைன்றாங்க. உடனே வலது பக்கம் வலையை போடுங்கன்றாரு. வலை கிளியத்தக்கதாக மீனை பெற்றார்கள். உடனே அடுத்து பேதுரு மேற்சட்டம் இல்லாமல் இருக்கிறதால உள்ள குதிச்சுட்டார், தண்ணிக்குள்ளே குதிக்கிறாரு. அதுக்கு பிறகு கரைக்கு இறங்கி வராங்க. 9ஆம் வசனம் பாருங்களேன். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். யார் இவர்களுக்கென்று மீனையும் அப்பத்தையும் ஆயத்தப்படுத்தினது?
ஆண்டவர் ஆண்டவர் பின்வாங்கி போன, அன்பிலே தடுமாறின அந்த சீஷர்களை மறுபடியும் சரி பண்ணுவதற்காக ஓரத்தில் கறி நெருப்பை உருவாக்கி சுட சுட ரொட்டி, நம்ம லாங்குவேஜ் சொன்னால் சப்பாத்தி, ஃப்ரைட் ஃபிஷ் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. வந்து என்ன சொல்கிறாரு, சாப்பிடுங்க, நீங்கள் பிடிச்ச ஃப்ரெஷ்ஷாக உள்ள மீன்லேயும் கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொல்லி சாப்பிட வைக்கிறார். அவருடைய தேவையை சந்திக்கிறார், உணவளிக்கிறார். எல்லாம் முடிச்சுட்டு, அது 3வது தரிசனம் சொல்லி 14ஆம் வசனத்தில் இருக்கு. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு 15ஆம் வசனம், இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அவனை தேற்றிவிட்டு, அவனுடைய தேவையை சந்தித்து விட்டு தன்னுடைய இருதயத்தின் காரியத்தை என்ன பேசுறார், பேதுருவே, மீன்களை விட, உன்னுடைய நண்பர்களை விட, இந்த படகை விட, இந்த பணியை விட, ஏன்னா பைபிளில் ஒரிஜினல் கிரீக்கில் என்ன சொல்கிறாங்க, இவைகளை விட என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயான்னு சொல்லி கேட்குறார். உடனே பேதுரு சொல்கிறாரு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று நீர் அறிவீர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். மறுபடியும் கேட்கிறார், 2ஆம் முறை 16ஆம் வசனத்தில் கேட்கிறார். 17ஆம் வசனத்தில் 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3 முறை கேட்டபடியினாலே 3 முறை மறுதளித்தது பேதுருவுக்கு ஞாபகம் வந்ததா? நம்ம பொதுவாக அப்படிதான் யோசிக்கிறோம். ஆனால் வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிரேக்க வார்த்தையில் வேற வேற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்றாங்க. முதலாவது பேதுருவை ஆண்டவர் பார்த்து கேட்கும்போது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அன்பாயிருக்கிறாயான்ற வார்த்தைக்கு என்ன கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா, அகாப்பே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தன்னலமற்ற, சுயநலமற்ற அன்பை குறிக்கிறது, தெய்வீக அன்பை குறிக்கிறது. அதற்கு பேதுருவுடைய பதில் என்னன்னா, ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்ற வார்த்தை ஃபீலியா என்ற அன்பை குறிக்கிறது, நண்பர்கள் மத்தியிலே உள்ள அன்பை குறிக்கிறது. யாரை நாம் அதிகமாக பிடிக்குமோ அவர்கள் மேல உள்ள அன்பு. ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நிபந்தனையின்றி, சுயநலமின்றி எல்லா சூழ்நிலையிலையும் நேசிப்பாயான்னு கேட்கும்போது, சாதாரணமான மனித அன்பின் அடிப்படையிலே நான் உம்மை நேசிக்கிறேன் சொல்லி சொல்கிறார். 2வது முறையும் அதை கேட்கிறார், அதே விதத்தில் பதிலளிக்கிறார். 3வது முறை கேட்கும்போது, பேதுருவே, சாதாரண நண்பனை போலதான் என்னை நேசிக்கிறாயா, அல்லது அகாப்பே அன்போடு என்னை நேசிக்கிறாயா? பேதுரு, ஆண்டவரே, இவ்வளவு அன்புள்ள இடத்துல நான் சாதாரண மனுஷீக அன்பினாலே நேசிக்கிறேன் என்பதை அறிந்து அவர் என்ன செய்கிறார், அழுகிறார். இந்த காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், பேதுருவே, மனுஷீக அன்பின் மூலமாக நீ என்னை நேசிக்க முடியாது, முடியாது. தெய்வீக அன்பினால் மாத்திரம் நீ என்னை நேசிக்க முடியும். இதற்கு என்ன சான்று? அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் சான்று பகர்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 3 வசனங்கள் இருக்கிறது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 4ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களை நிரப்பினார். முதலாமாக யூத விசுவாசிகளை நிரப்பினார் சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் படிக்கிறோம். ஏற்கனவே பேதுருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா? இருந்தார். வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களான்னு சொல்லி சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்ட பேதுரு, தெய்வீக அன்பு அவருக்குள்ளே ஆரம்பமாகி இருந்தது. ஆனால் தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்ட பேதுரு. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கேட்டிருக்க அருமையான திருச்சபை மக்களே, நாம் ஜெபிப்பதாலே, வேதம் வாசிப்பதாலே மட்டும் அவரை நேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாதபடிக்கு அவரை நேசிக்க முடியாது, மற்றவர்களை நேசிக்க முடியாது. நமக்கு பிரச்சனை தான். என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன கர்த்தர் அதற்கான பதிலை சொல்லியிருக்கார்.
ரோமர் 5வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்பின் தீவிரத்தை பார்க்கிறோம். அந்த இடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அந்த ரோமர் நிருபத்தை பவுல் எழுதும் போது அன்பிற்கான ரகசியத்தை எழுதுகிறார். தெய்வீக அன்பின் ரகசியம் என்ன? இப்படி இருக்க பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால், அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வழிந்தோடக்கூடிய அன்பு. எப்போ தெரியுமா? அவர் முழுவதுமாக என்னை நிறைப்பதற்கு நான் விட்டுக் கொடுக்கும் போது. அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? ரோமர் 6வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். ரோமர் 6:19 முதல் 22 வரைக்கும் வாசிங்க. போதுமா? உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரம் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்? உங்களுடைய பழைய வாழ்க்கையிலே அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நீங்கள் உங்கள் அவயவங்களை, உங்கள் உறுப்புகளை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். போராடுங்கள் சொல்லி சொல்லப்படல. என்ன போட்டிருக்கு? ஒப்பு கொடுங்கள். முதலாவது அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள். ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே என்னை நிரப்பும், ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேட்கும் போது அவர் தண்ணீர் அல்ல, தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். அவர் எண்ணெய் அல்ல, எண்ணெய்க்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவருடைய ஆளுகைக்கு கீழே கொடுக்கும்போது அவர் என்னை நிரப்புகிறார். கோபம் நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்குன்னு வச்சுக்கிறேன். மூக்கு நுனியில கோபம் இருக்கு, எனக்கு உண்டு. இந்த கோப சுபாவத்தை மாற்றுறது பயங்கர கஷ்டம். என்ன ஜெபம் பண்ணலாம்? ஆவியானவரே இந்த கோப உணர்ச்சியை உம்முடைய ஆளுகைக்கு கீழே கொடுக்கிறேன், நீர் என்னை ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். மாற்றுவாரா? மாற்றுவார். மோசேயுடைய வாழ்க்கையில படிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில படிக்கிறோம். நம்மால் மேற்கொள்ள முடியாத சுபாவங்களை மேற்கொள்ள உதவுகிற ஆவியானவர். விட்டு கொடுங்கள். இரண்டாவது, உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுங்கள். சில ஆட்களுடைய வாயை திறந்தாலே அடுத்த ஆட்களை புண்படுத்திடுவாங்க. இந்த வாயை ஆவியானவருடைய ஆளுகை கீழே ஒப்பு கொடுங்கள், நீதியின் அவயவங்களாக ஒப்பு கொடுங்கள். மூன்றாவது, நடந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 5ஆம் வசனம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அதற்கு முன்னால் உள்ள வசனங்கள் பின்னால் உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. நாம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. மாம்சத்தை மேற்கொள்வதற்கு, உலக அன்பை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பினாலே நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும். விட்டு கொடுங்கள். நேசிக்க முடியாதவர்களை நேசிப்பதற்கு தேவனுடைய அன்பு தேவை. இரண்டாவது, ஒப்பு கொடுங்கள். நம்மாலே கட்டுப்படுத்த முடியாத நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்வதற்கு ஆவியானவருடைய ஆளுகைக்கிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது, நடந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ வசனத்தின் அடிப்படையில் அதன் அடிப்படையிலே நடந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் ஒரு அப்பாவும் ஒரு மகனும் ஒரு வயலிலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். வேலை செய்யும் போது மண்ணை வெட்டிக்கிட்டே வரும்போது ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. இந்த பாறையை கடப்பாறை வச்சு இந்த பையன் என்னென்னமோ செஞ்சு பார்த்தான், ஒன்றுமே என்ன செய்யலை, அசையலை. அப்பா இதை முயற்சி பண்ணி பார்த்தேன், இந்த பாறையை எடுக்கவே முடியலன்னு சொல்லி சொன்னான். உடனே அப்பா சொன்னார், உன்னுடைய முழு பலத்தை உபயோகப்படுத்தி அந்த பாறையை தள்ளுன்னு சொல்லி சொன்னார். அவன் பண்ணி பார்த்தான், கையெல்லாம் காய்ப்பாயிருச்சு, கை புண்ணாயிரும், என்னால் முடியாதுப்பான்னு சொல்லி சொன்னான். உடனே அப்பா போனாங்க, கையில் இருக்கக்கூடிய அந்த கடப்பாறையை வாங்கி ஒரே குத்தா குத்தி அந்த பாறையை வெகு எளிதாக அகற்றி விட்டார்கள். அப்பா மகனை பார்த்து சொன்னார்கள், நீ உன்னுடைய முழு பலத்தை உபயோகப்படுத்தவில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அவன் சொன்னான், இல்லப்பா இதுக்கு மேலே என்னால் முடியாது, சின்ன பையன், வாலிபன் சொல்லி சொன்னான். அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? உன்னுடைய முழு பலம் யார் தெரியுமா? நான்.
ஐ ஆம் யுவர் மேக்சிமம் ஸ்ட்ரென்த். நீ முதல்லயே முழு பலத்தை உபயோகப்படுத்த நான் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்பா இதை நீங்கள் தோண்டி எடுங்கன்னு சொன்னால் நானே முதல்ல தோண்டி இருப்பேன். நீ என்ன செய்கிற? படாத பாடு பட்டுட்டு முடியல நோடைய ஆற்ற வர என்கிட்ட வர. இன்றைக்கு காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கிட்ட சொல்றது, ஐ ஆம் யுவர் மேக்சிமம் ஸ்ட்ரென்த். உன்னுடைய முழு பலம் நான். என்னுடைய ஆளுகை கீழே கொடுக்கும்போது, விட்டு கொடுக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, நடந்து கொள்ளும் போது அன்பிலே உள்ள தடுமாற்றம் மாறி இதே பேதுரு தைரியமாக நின்று சாட்சி பகர்கிறார். 5000த்துக்கும் அதிகமான யூத மக்கள் மத்தியிலிருந்து பேசுகிறார். இதே பேதுரு நிக்கோதேமு கொர்நேலியு வீட்டுக்கு போறார். யூத வைராக்கியமுடைய பேதுரு, நேசிக்க முடியாது என்று அவர்கள் வெறுக்கக்கூடிய பிரஜாதியார் மத்தியில போய் உட்கார்ந்து சாப்பிடுறார். கடைசியிலே கர்த்தருக்கென்று இரத்த சாட்சியாக மரிக்கிறார். தடுமாற்றங்கள் உண்டு, ஆனால் வெற்றி உண்டு. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். இன்றைக்கு காலையில் அன்பின் துவக்கம், அன்பின் முன்னேற்றம், அன்பின் தடுமாற்றத்தை குறித்து பார்த்தோம். அதே நேரத்தில் அன்பின் தீவிரத்தை பார்த்தோம். தடுமாற்றம் உண்டு, தேவனை சார்ந்து கொள்ளுவோம். வீழ்ச்சி உண்டு, எழுந்து அவரிடத்திலே வருவோம். காத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆவியானவரே உம்மை சார்ந்து வாழ எனக்கு கிருபை தாரும். என்னை ஆவிக்குரிய மனிதனாக, தெய்வீக அன்புள்ளவளாக என்னை மாற்றும் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை போல என்னை மாற்றுகிறார். என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவரிடத்துல வருவோமா? மிகவும் இரக்கமுள்ள பரமபிதாவே, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. பின்வாங்கி போன, துரோகம் செய்த, மறுதலித்த எங்களை தேடி வந்து அன்பு பாராட்டுகிறீரே. பிள்ளைகளேன்னு சொல்லி அழைக்கிறீரே. எங்களுடைய வாழ்க்கைக்கென்று உன்னதமான திட்டங்களை வைத்திருக்கிறீரே. எங்களை நம்புகிறீரே. எங்களின் அன்பின் தடுமாற்றங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய உள்ளத்தின் ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய ஆவியானவர், இந்த காலையிலே எங்களை பலப்படுத்தும். நீர் எதிர்பார்க்கக்கூடிய அன்பை நாங்கள் உம்மிடத்திலே காட்ட, நீர் எதிர்பார்க்கக்கூடிய அன்பை மற்றவரிடத்தில் காட்ட நீர் எங்களை கிறிஸ்துவை போல மாற்றும் ஐயா. அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். யூடியூப் இருக்கிறதுனால வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலான்னு சொல்லி அதுக்காக வராமல் இருக்காதீங்க. யூடியூப் முக்கியமாக யாருக்காகன்னு சொன்னால், வர முடியாதவர்கள், வயதானவர்கள், அல்லது சூழ்நிலைகள் முடியாதனாலே, அல்லது மறுபடியும் பார்ப்பதுக்காக தான். சரியா? நான் இந்த நல்ல வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். வந்திருக்கிற உங்கள்கிட்ட தான் நான் சொல்ல முடியும். யூடியூப் ஒர்க்காக தான் தெரில. சரி, யூடியூப்பில் இருக்கிறவர்கள் நீங்கள் வரும்படியாக தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. சாயங்காலம் பார்க்கலாம் 6:45 மணிக்கு.